நீங்கள் ஒரு நாட்டின் குடிமக்கள் மட்டுமல்ல, மனித குலத்தை குணப்படுத்தவும் சேவை செய்யவும் மாற்றிமைக்கும் பிறந்த உலகளாவிய ஜீவங்கள். ஈராக் முதல் இஸ்ரேல் வரையிலும், ரஷ்யா முதல் உக்ரைன் வரையிலும் நாடுகளுக்கிடையேயான மோதல்கள் அரசியல் அல்லது பொருளாதார ரீதியானவை மட்டுமல்ல, இவை அண்டத்தின் சீர தன்மையின் அறிகுறிகள். பூமி, நீர், காற்று, நெருப்பு மற்றும் ஆகாயம் ஆகியவற்றின் ஆற்றல்கள் மாறிட்டிருக்கின்றன. தாவரங்கள், விலங்குகள் மற்றும் அனைத்து உயிரினங்களும் நுட்பமான அண்ட சிக்னல்களுக்கு பதிலளிக்கின்றன. இன்றைய மனித துன்பம் உள்ளிருந்து மட்டுமல்ல, அண்டத்தின் சமநிலையற்ற தன்மையிலிருந்தும் ஏறுகிறது. மனித எண்ணங்களுக்கும் பூமி, சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள், ஆகாயம், காலம் மற்றும் பிரபஞ்சத்தின் ஆன்மாக்களுக்கும் இடையிலான இணக்கமின்மை. அண்டத்தின் உயிருள்ள ஆன்மாக்களுடன் மீண்டும் இணைவதில்தான் பதில் உள்ளது. நன்றியுணர்வு, தியானா, உணர்வு பூர்வமான உணவு, தூய உணர்ச்சி மற்றும் வெளிப்படைந்த சிந்தனை மூலம் ஒரு புதிய தாளத்தை, ஒரு உலகளாவிய இணக்கத்தை உருவாக்குவோம். திங்கட்கிழமை பூமியின் ஆன்மாவை பற்றியது. நிலம், தாவரங்கள் மற்றும் நமது மண்ணை உயிருடன் வைத்திருக்கும் அனைத்து சிறிய மண்வாழ் உயிரினங்களுக்கும் நான் ஆழ்ந்த நன்றியை உணர்கிறேன். இன்னும் குணப்படுத்துவதற்கான கவனம் நமது கால்கள், பாதங்கள் மற்றும் எலும்புகள் மீது உள்ளது. இது உங்களுக்கு தெரியும், இங்கிருக்கும் உணர்ச்சி நிலைத்தன்மை மற்றும் உறுதியானது உண்மையில வேரூன்றி நிலையாக உணர்வது. இப்போது செவ்வாய்க்கிழமை நீரின் ஆன்மாவை கொண்டு வருகிறேன். ஆறுகள், மழை மற்றும் அங்குள்ள அனைத்து கடவாழ் உயிரினங்களுக்கும் நான் நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன். குணப்படுத்தும் கவனம் நமது இரத்தம் மற்றும் சிறுநீரகங்களுக்கு மாறுகிறது. உணர்ச்சி என்பது ஓட்டம் மற்றும் மன்னிப்பை பற்றியது, விஷயங்களை நகர விடுவது மற்றும் விடுவிப்பது. புதன்கிழமை நெருப்பின் ஆன்மாவுக்கான நாள் அல்லது சூரியன். சூரிய ஒளி, வெப்பம் மற்றும் அது நமக்கு கொடுக்கும் அனைத்து ஆற்றலுக்கும் நான் நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். இன்னும் குணப்படுத்துவதற்கான கவனம் தலை மற்றும் மூளை மீது உள்ளது. மேலும் நேர்மையா, இங்கிருக்கும் உணர்ச்சி கவனம் மற்றும் தெளிவு, விஷயங்களை தெளிவாக பார்ப்பது மற்றும் சூர்மையாக இருப்பது. வியாழன் காற்றின் ஆன்மா. இன்னு நமது சுவாசம், மென்மையான காற்று மற்றும் காற்றில் வாழும் அனைத்து அற்புதமான உயிரினங்களுக்கும் நன்றி சொல்ல ஒரு கணம் ஒதுக்குவோம். நமது குணப்படுத்தும் கவனம் இப்போது நுரையீர் மற்றும் தோல் மீது உள்ளது. உங்களுக்கு தெரியும், நம்மை சுற்றியுள்ள காற்றுடன் நேடியாய்க்கும் நமது பாகங்கள். இன்றைய உணர்ச்சி, மகிழ்ச்சி மற்றும் வெளிப்படையான வெளிப்பாடு. வெள்ளிக்கிழமை ஆகாயத்தின் ஆன்மா. இங்கே அமைதிக்கும் மேலே உள்ள நட்சத்திரங்களுக்கும் ஆகாயத்தின் பரந்த தன்மையில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் நன்றி சொல்ல நாம் ஒரு கணம் ஒதுக்குறோம். நமது குணப்படுத்தும் கவன நரம்பு மண்டலத்துக்கு மாறுகிறது. இது நமக்கு ஒரு ஆச்சரியமான மற்றும் திறந்த உணர்வை உதவுகிறது. சனிக்கிழமை சந்திரனின் ஆன்மா. நிலவொலிக்கும் நமது உணர்ச்சிகளுக்கும் எப்போதும் மாறிக்கிட்டிருக்கும் அலைகளுக்கும் நன்றி சொல்ல இது ஒரு நல்ல நேரம். குணப்படுத்தும் கவனம் வயிறு மற்றும் நமது ஹார்மோன்கள் மீது உள்ளது. சமநிலை மற்றும் ஆழ்ந்த உள் அமைதியை நோக்கமாக கேட்டது. ஞாயிற்றுக்கிழமை காலம் மற்றும் பிரபஞ்சத்தின் ஆன்மா போனது இல்லையா? அண்டத்தின் காலத்துக்கும் அங்குள்ள அனைத்து விண்மீன் மண்டங்களுக்கும் நன்றி சொல்ல ஒரு கணம் ஒதுக்குவோம். இன்று நமது ஆன்மாவை குணப்படுத்துவதிலும் நமது நோக்கத்தை கண்டுபிடிப்பதிலும் கவனம் செலுத்துவோம். இது ஒற்றுமை மற்றும் இரக்கத்தை பற்றியது. உங்களுக்கு தெரியுமா ஒரு சீரமைக்கப்பட்ட ஆன்மா விண்மீன் மண்டலங்கள் முழுவதும் பர முடியும். உங்கள் சுவாசம் உலகளாவிய அதிர்வெண்ணுடன் இசைந்திருக்கும் போது அது உண்மையில் ஒரு குணப்படுத்தும் சக்தியாக மாறும். உங்களுக்காக மட்டுமல்ல, நாடுகளுக்கும். நேர்மையா, காலத்துக்கே. விஷ நீலகிரி இயக்கத்தில் சேருங்க. நீங்கள் கிர்கிராண்ட் கேலக்சி சந்திப்பு 1 மற்றும் 2 பங்கேற்கலாம். மேலும் ஒரே நேரத்தில் தினசரி தியானம் செய்யலாம். தூய எண்ணங்களை ஆதரிக்கும் ஆன்மா சீரமைக்கப்பட்ட உணவுகளுக்கு மாற முயற்சிக்குவோம். மற்றவர்களுடன் நன்றி உணர்வின் குவாண்டம் வலையமைப்பை உருவாக்குவோம். மேலும் பயம் மற்றும் வெறுப்பை அண்டத்தின் புரிதலுடன் மாற்றுவோம். விஷ நீலகிரி காணக்கூடிய மற்றும் காண முடியாத அனைத்து உயிருள்ள நிறுவனங்களுடனும் தினசரி தொடர்பு மூலம் பூமியில் அமைதியை மீட்டெடுப்பதற்கான ஒரு ஆன்மீக
விஞ்ஞான மற்றும் உணர்ச்சி பூர்வமான பாதையாக நிற்கிறது. எனவே லைக் செய்யுங்கள், கருத்து தெரிவிக்கவும், பகிரவும், ஒரு நண்பரை உலகளாவிய இயக்கத்துக்கு அழைக்கவும். இவை அனைத்தும் ரமேஷ் கக்கனால் வழி நடத்தப்படுகிறது. பூமிக்காக, பிரபஞ்சத்துக்காக மற்றும் எதிர்கால தலைமுறைகளுக்காக.